ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற இந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஆவிக்குரிய ரகசியங்களை நான் படித்து கொள்ள வேண்டும், ஆவியானவரால் நடத்தப்படுகிறவருடைய சாட்சியை நான் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்களை கர்த்தர் எப்படி நடத்துகிறார், அவர்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி சிறந்தாங்க, எப்படிப்பட்ட யுத்தங்களை எல்லாம் அவர்கள் கடந்தாங்க, அவர்கள் மூலமாக நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை காரியங்களையும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் மூலமாக ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து, சத்துரு எப்படி யுத்தம் பண்ணுகிறான், நாம் அவனுக்கு விரோதமாக எப்படி செயல்பட வேண்டும் என்று அனுபவ ரீதியான சாட்சிகளோடு அநேக வீடியோக்களை, அநேக பதிவுகளை நம்முடைய சேனல்களை போட சித்தமா இருக்கிறோம். கடந்த நாட்களில் 2 அறிமுக வீடியோ போட்டோம். 3வது அறிமுக வீடியோ இந்த வீடியோக்கு பின்பாக வரும். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு. இதுல சத்துரு எப்படி கிரியை செய்கிறான், ஜெபிக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற சபையை, ஜெபிக்கிற ஊழியர்களை அவன் எப்படி வஞ்சிக்கிறான் என்று ஒரு அனுபவ சாட்சி மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆவிக்குரிய சேனலை பொறுத்தவரை திறந்த மனசோடு ஜெபத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா அநேக ரகசியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். ஏன் நாம் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த ரகசியங்களை அறிந்த பிறகு நம்ம பாதுகாப்பாக இருப்போம். நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டு செல்லுகிறீங்க, ஒரு இடத்துல ஒரு குழி கிடக்குது, ஒரு பள்ளம் கிடக்குது என்பதை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்றால், அந்த இடத்துல தண்ணி நிரம்பி இருந்தாலும், மழை பெய்து அந்த இடம் குண்டு நிரப்பப்பட்டிருந்தாலும், இந்த இடத்துல ஒரு குழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். புதிதாக ஒரு ரோட்டில் செல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம், நிறைய ஹம்புலையும் நிறைய குழிகள்லையும் நம்ம வண்டியை நம்ம போட்டு எடுத்துகிட்டு வருவோம். காரணம் என்னென்னா, நமக்கு அனுபவம் இல்லை. ஸோ அனுபவம் இல்லாத எந்த விஷயங்களுக்கும் நமக்கு உபத்திரம் உண்டு. ஸோ சில விஷயங்களை நம்ம அனுபவ ரீதியாக உலகத்திலே படிக்கிறோம் என்றால், ஆவிக்குரிய ரீதியாக அனுபவத்தில் சென்றவர்கள் சொல்லுகிறத நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஊழியர், தேவனால் பயன்படுகிற ஒரு அருமையான ஊழியர் சொன்ன ஒரு அருமையான சாட்சி. அவர் மேலே அந்த டெலிவரன்ஸ் வல்லமையை கர்த்தர் போட்டிருந்தார். நல்ல கனி உள்ள தேவ மனிதன். அந்த தேவ மனிதன் ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது ஒரு பொல்லாத ஆவி ஒரு சகோதரிக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. அந்த ஆவி வெளிப்பட்டு அது பேசுகிறது. அது பேசி சொல்லுகிறது, எந்த சபைக்குள்ளேயும் நாங்கள் சென்று அந்த சபையை நாங்கள் பிரிச்சிருவோம். அந்த சபைக்குள்ளே சென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக பிரிவினை ஆவியை கொண்டு வருவோம். ஊழியர்களையும் ஜனங்களையும் பிரிப்போம். சபையில் கலவரங்களை உண்டாக்குவோம். விசேஷமாக 3 ஆவிகளை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அந்த பொல்லாத ஆவி சொன்னது. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், பிசாசு தானே, பொய்யன் தானே, அவன் சொல்லுகிறதெல்லாம் பொய் தானே நீங்கள் யோசிக்கலாம். அது மட்டும் இல்லை, தியாலஜிக்கல் ஃபீல்டில் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் தியாலஜிக்கல் ஃபீல்டில் 9 வருடமாக நான் இருக்கிறேன். 7 வருடமாக தியாலஜிக்கல் டிகிரி படித்தேன். 5 ஆண்டுகளாக ஒரு காலேஜில், ஒரு பைபிள் காலேஜினுடைய டீச்சராக நான் இருந்தேன். ஆனாலும் இந்த தியாலஜிக்கல் காரியங்களை தாண்டி ஜபத்தின் மூலமாக சில காரியங்களை கற்றுக்கொண்டதை தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தியாலஜிக்கல் மக்கள் இதை கேட்டால் சொல்வார்கள், பிசாசு பேசுகிறதை நம்பக்கூடாது, கண்டிப்பாக நம்பக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கூட ஒரு பிசாசை விரட்டும் பொழுது அந்த பிசாசு சொல்லுகிறது, நாங்கள் லேகியோன் என்று சொல்லுகிறது. ஏன் சொல்லுகிறது? அது எப்படி உண்மையாக மாற முடியும்? இயேசுனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது உண்மையை சொல்லிதான் ஆக வேண்டும். அவன் பொய்யனாகவே இருந்தாலும் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதலினால நீ யாரு, எதனால இதை செய்கிறாய் என்று அந்த பிசாசை பார்த்து, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை பார்த்து கேட்டால் அது சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் ஒரு மந்திரவாதி கிடையாது. அவர்கள் மந்திரம் செய்து பிசாசோடலாம் பேச மாட்டார்கள். பிசாசு அலக்களிக்கும் பொழுது, ஏன் இந்த சரீரத்துக்குள் வந்தாய், இந்த சரீரத்திற்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது அது உண்மைகளை உடைக்கிறது. ஆண்டவருடைய அதிகாரத்தில் நாம் கேட்கும் பொழுது அது பொய் சொல்ல வழி இல்லை, அது உண்மையை சொல்லும். பரிசுத்த ஆவிக்கு முன்பதாக, இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக எல்லா முட்டும் முடங்கும், எல்லா நாவும் அவரை போட்டும் சொன்னது பூமிக்கு மட்டுமல்ல, பூமிக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும். அப்படி என்றால் எல்லா பிசாசும் இயேசுக்கு முன்பதாக, இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக அடங்கும். அதனால் தான் அது சொல்லுகிறது. அப்படி இந்த தேவ மனிதன் அதை பார்த்து கேட்கும் பொழுது அது ஒரு 3 ரகசியங்களை சொன்னது. சபைக்குள்ள விசேஷமாக வந்து தூக்கத்தின் ஆவியை கொடுக்குமா. ஆம் தேவ ஜனமே, வசனத்தை கேட்கும் பொழுதே அதில் அநேக போராட்டம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான், விதைக்க சில விதைகள் வழி அருகே விழுந்தது. வழி அருகேனா என்ன? வசனத்தை கவனமாக கேட்காத அனுபவம் தான் வழி அருகே உள்ள அனுபவம். நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேட்க மாட்டோம். பார்த்தீங்களா, அநேகர் இன்னைக்கு வசனத்தை ஏதோ சும்மா கேட்பாங்க. அதுதான் வழி அருகே விழுந்தது. அது கரெக்டாக மண்ணின் அடியில் விழலை. எந்த வித்தும் மண்ணுக்குள்ளே போகலன்னா அது வளராது. மண்ணுக்கு வெளியே இருந்தால் எறும்பு தூக்கிட்டு போகலாம், பூச்சிகள் தூக்கிட்டு போகலாம், பறவைகள் தூக்கிட்டு போகலாம். ஸோ அதான் வேதம் சொல்லுகிறது, பறவை கொத்தி கொண்டு போனது. அப்படி என்றால் என்ன? பிசாசு வசனத்தை திருடிட்டான்.
சில இடத்துல போடுறாங்க, அது கற்பாறையாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் மண் இருந்ததுனால அது வளர்ந்துட்டு, ஆனால் அதனுடைய பெர்ஃபெக்ட் வளர்ச்சி வரல. ஏன்னா கீழே கல் இருந்ததுனால அதுக்கு வேர் பிடிக்க முடியலை. அதனால் கொஞ்ச நாளில் அந்த வித்து அழிந்து போனது. வசனம் பலன் செய்யவில்லை. சிலர்கள் ரொம்ப ஆசையாக கேட்பாங்க, ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் முள் இருக்கும். முள்ளுனா என்ன? முட்செடிக்குள்ளாடி ஒரு வித்து வளர்ந்துச்சுன்னா, ஒரு வித்து விழுந்துச்சுன்னா, அது வளரும் பொழுது அந்த நல்ல செடியை முட்கள் பிச்சு போடும். இதே போல உலக ஆசைகள், உலக இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு, இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களுக்கு வசனம் உள்ள விழுந்தாலும் அந்த வசனம் வளரும் பொழுது அந்த இச்சைகள், உலக காரியங்கள் அந்த வசனத்தினுடைய வளர்ச்சியை அழித்துவிடும். ஸோ நல்ல நிலத்தில் விழுந்தாதான் 100ஆக 60ஆக 30ஆக அது பலன் கொடுக்குது. சத்துரு இதை அறிந்துட்டு என்ன செய்கிறான்? தூக்கத்தை கொடுக்கிறான். பாருங்க, செல்போனில் எவ்வளோ மணிக்கூர் நம்ம செயல்பட்டாலும் தூக்கம் வரமாட்டேங்குது. சுற்றுலா போகும்பொழுது தூக்கம் வரமாட்டேங்குது. இரவெல்லாம் 2-3 மணிக்கூர் கூட செல்போனை நோண்டுகிறாங்க பிள்ளைகள். 6 மணிக்கூர் 8 மணிக்கூர் செல்போனில் விளையாடுறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை சபையில் கூட்டு வந்து உட்கார்ந்தால் அவர்கள் தூங்குகிறார்கள். காரணம் என்ன? பிசாசானவன் தூக்கம் கொண்டு வருகிறான். உள்ளான ஆவியில மறுபடி பிறக்க முடியாமல் ஒரு போராட்டம் இருக்கிறது. வசனம் இருதயத்துக்குள் போகாம சிந்தனை மண்டலங்களை கெட்டி வைத்திருக்கிறான். அதனால் அவர்களை தூக்கத்தினால் அடிமைப்படுத்தி தூங்க வைக்கிறான். ஸோ இந்த தூக்கத்தின் ஆவியிலிருந்து தேவ ஜனங்கள் விழிப்பாக இருக்க நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது காரியத்தை பரிசுத்த ஆவியின் கட்டளையின்படி அது தானாக சொன்னது. அதுதான் இச்சையின் ஆவிகள். சபைக்குள்ள பாருங்க, இந்த இச்சையின் ஆவி கிரியை செய்யும் பொழுது அநேக ஆண்களுக்குள்ளாடி பிசாசு கிரியை செய்கிறான். பெண்கள் எப்படி உடை அணிந்திருக்கிறார்கள்? இவர்கள் யாரு? இவர்கள் பேர் என்ன? இன்றைக்கி அநேக வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க? சபையில் கீபோர்டு வாசிக்கிறாங்க, சபையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலைகளில் இருப்பாங்க, கொயரில் இருப்பாங்க, டீமில் இருப்பாங்க, கேமரா ஷூட் பண்ணுவாங்க, எல்லா காரியத்திலையும் அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட போய் பேசணும்னு ஆசையோடு இருப்பாங்க. முடிந்தவுடன் நம்பர் வாங்குறாங்க. இன்றைக்கி சபைக்குள்ளே வாட்ஸ்அப் சேட் பண்ணுறாங்க. நீ வந்துட்டியா? நான் வந்துட்டேன். நீ எங்கே இருக்கிற? நான் இத்தனை சீட்டில் இருக்கிறேன். நீ எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற? நான் என்ன கலர் போட்டிருக்கிறேன். இப்படி சபைக்குள்ளே வாட்ஸ்அப் பேசுகிறாங்க. டேட்டிங் பண்ணுறது போல் அநேக காரியங்களை செய்கிறாங்க. மோசமான காரியங்களை இதை பிசாசு செய்ய வைக்கிறான். இதுதான் இச்சையின் ஆவி. ஆம் தேவ ஜனமே, ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்குள்ளாடியும் இது கிரியை செய்கிறது. அநேக பெண்கள் ஆண்கள் எந்த உடை போட்டிருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு ஏற்ற துணையாக இருப்பார்களோ என்றெல்லாம் பிசாசு யோசிக்க வைக்கிறது. ஜனங்களை மட்டுமல்ல, மேலே இருந்து நடத்துகிற ஊழியர்களுக்குள்ளேயும் இந்த ஆவி கிரியை செய்ய முயற்சிக்கிறது. அப்படி கிரியை செய்யும் பொழுது ஆராதனை நடத்துகிறவர்கள், பிரசங்கம் கொடுக்கிறவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது. அதனால தான் எந்த விசுவாசிகளும் எந்த ஊழியரை நம்பியும் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் வீட்டில் விடக்கூடாது. எவ்வளோ பெரிய உன்னதமான ஊழியராக இருந்தாலும் அவர்களை நம்பி உங்கள் பிள்ளைகளை இங்கே விடுகிறது உங்களுக்கே நீங்கள் ஆபத்தை உண்டாக்குகிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாசியில் சுவாசமுள்ள எந்த மனுஷனும் மனுஷன்தான், மண்ணான மனுஷன் மனுஷன்தான். அதனால் நம்ம கண்ணியமாக ஆலோசனையை கேட்டுவிட்டு நமது வீட்டுக்கு செல்வது ரொம்ப நல்லது. என் பிள்ளை ரொம்ப தூரமாக இருக்கிறா, லண்டனில் இருக்கிறா, அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு நாள் அங்கே நைட்டு தங்கிக்கிடட்டும். அந்த மாதிரி ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லாதீர்கள். ஒரு நாள் அவங்க ஒரு ஹோட்டலில் கூட தங்கிக்கலாம், சேஃபாக அவங்க தங்கிக்கலாம். உங்கள் பிள்ளை உண்மையான பிள்ளைனா எந்த இடத்துல இருந்தாலும் அவன் உண்மையாக தான் இருப்பா. ஆனால் யாரோ ஒரு ஆள் ஆபத்து செய்கிறாங்கன்னா அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ இந்த மாதிரி ஆவிகள் ஊழியர்களுக்குள்ளாடியும் கிரியை செய்கிறது, விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆண்கள் பெண்கள் என்று இந்த இச்சையின் ஆவி சபைகளுக்குள்ளே கிரியை செய்து ஒரே சபைகளுக்குள்ளாடி இன்றைக்கி அநேக பாவங்களை செய்ய சத்ருவானவன் ஒரு பலத்த தந்திரத்தோடு செயல்படுகிறான். தேவ ஜனங்கள், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏலியினுடைய பிள்ளைகள் போல இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. 3வதாக அந்த பிசாசனுடைய வாயினாலே அது சொன்னது என்னன்னா, குழப்பத்தின் ஆவிகள். அநேகர் ஆராதிக்க வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க, வரும்பொழுதே சண்டை உண்டாக்கிடுவான் பிசாசு. நாளைக்கு ஆராதனைனா முந்தின நாள் நைட்டே சண்டை உருவாக்குவான், வரும்பொழுது சண்டை உண்டாக்குவான், மழை பெய்ய வச்சிருவான், வண்டியை நிப்பாட்டிடுவான், வருகிற பஸ்ஸில் டயர் பிரச்சனையாயிரும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை சோர்வாக்கி கொண்டே இருப்பான். சில சகோதரிகள் எல்லாம் ஆராதிக்கும் பொழுது அவர்கள் நினைவில் ஓடும், ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கேட்ட, ஐயோ நான் கேஸ் ஆஃப் பண்ணேனா, என் கணவர் இன்னைக்கு வருவாரே, நான் சமையல் செய்யாமல் வந்துட்டேனே, காலையில் லேட்டாக எழும்பிட்டேனே, சமையல் செய்யாமல் வந்துட்டேன், நீ போய் தான் ஏதாவது செய்யணும். இப்படி எல்லாம் குழப்பங்கள். ஐயோ அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணேனா, இப்படி பல கேள்விகளை அவங்களுடைய சிந்தனையில் எழுப்பி குழப்பத்தின் மேல் குழப்பம் அடைய வைத்து அந்த ஆராதனையை அவர்கள் நிம்மதி இல்லாமல் ஆராதிக்க வைக்கிறான். இந்த ரகசியங்களை அது கக்கினது. ஆம் தேவ ஜனமே, பல ரகசியங்கள் இருக்கலாம். நமக்கு தேவையான ஒரு 3 ரகசியங்களை ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். சத்துருவை வெளியே புறப்பட வைத்து அந்த சகோதரிக்குள்ளே இருந்த சத்துரு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தருடைய வெளிச்சம் வரும்பொழுது அது வெளியானது.
பிசாசனுடைய தந்திரங்கள் வெளியானது. ஆம் தேவ ஜனமே, ஒரு திருடன் திருடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்றால் அவன் என்ன திருடினான் என்று கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதே திருடனை நீங்கள் ரோட்டில் பார்த்து பிடித்தால் நான் என்னத்தை திருடினேன் என்று சொல்லுவான். ஆனால் கையும் களவுமா பிடிக்கும் பொழுது அவன் கையில் என்ன இருந்தது என்று நீங்கள் எளிமையாக கண்டு கொள்ளலாம். இதுதான் இந்த இடத்துல நடந்தது. பிசாசானவன் அந்த சகோதரிக்குள்ளே புகுந்து, அது ஒரு தேசத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஆவி. அந்த ஆவி இந்த பிள்ளைக்குள்ளே போயிட்டு, இது ஆச்சரியம் கிடையாது. வேதத்தில் லேகியோன் சொல்லுகிற பிசாசினால் பிடிபட்டிருந்தான். லேகியோன் என்றால் 6000 பிசாசு, 6000த்துக்கு அதிகமான போர் வீரர்களின் படைக்கு ஒப்பனையான ஆவி அவனுக்குள்ளாடி இருந்தது. அதனால தான் அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கல்லறை குகையில கிடந்தான், தன்னைத்தான் காயப்படுத்தினான், கற்களால் பிறரை கூட காயப்படுத்த அஞ்சாமல் இருந்தான். யாராலையும் அவனை அடக்க முடியவில்லை. இதுதான் லேகியோன் ஆவி பிடித்தவனுடைய நிலைமை. அவனை கர்த்தர் தொட்டார், விடுதலை ஆக்கினார், கர்த்தருக்காக ஊழியங்களை செய்தான். ஆம் தேவ ஜனமே, பிசாசை கையும் களவுமா பிடிக்கும் பொழுது அந்த தேவ மனிதனுக்கு முன்னாடி அது கக்கன ஒவ்வொரு ரகசியங்களை தான் நாம் பார்த்தோம். இந்த இடத்துல குழி இருக்குது, இந்த இடத்துல போராட்டம் இருக்குதுன்னு அறிந்து கொண்ட நம்ம இனி சபைக்கு போகும்பொழுது, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, ஆவிக்குரிய மண்டலத்தில் இப்படிப்பட்ட போராட்டம் வரும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்க. பிசாசு உங்களை தொட முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் தேவ ஜனமே, அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற சேனலை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அநேக சாட்சிகளை அனுபவ ரீதியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த அருமையான சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அநேக சாட்சிகளை கேட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துங்க. அநேக ஆயிரங்களுக்கு சாட்சியாக வாழுங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.